जय राधा माधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरा वनचारी जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय राधा गोपीनाथ राधे जय राधा दामोदर दामोदर राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी हरे प्रभु जी எல்லாருக்கும் நமஸ்காரம் हरे कृष्णा காலை வணக்கம் हरे कृष्णा எல்லாருக்கும் हरे कृष्णा माता जी ஒரே நிமிஷம் எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா சரி மாதாஜி சோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு பகவத்கீதா 5வது அத்தியாயம் அதுல 13வது ஸ்லோகம் சாந்தி மாதாஜி ரேணுகா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா ஓகே மாதாஜி ஓகே மாதாஜி हरे कृष्णा பதம் 13 सर्वकर्माणि मनसा सर्वकर्माणि मनसा सन्न्यस्यास्ते सुखं वशी सन्न्यस्यास्ते सुखं वशी सन्न्यस्यास्ते सुखं वशी नवद्वारे पुरे देहि नवद्वारे पुरे देहि नवद्वारे पुरे देहि
नवद्वारे पुरे देहि नैव कुर्वन्न कारयन् नैव कुर्वन् कार्यम् नैव कुर्वन्न कारयन् नैव कुर्वन् कारयन् नैव कुर्वन्न कारयन् नैव कुर्वन्न कारयन् सर्वकर्माणि मनसा सर्वकर्माणि मनसा सन्न्यस्यास्ते सुखं वशी संवसि नवद्वारे पुरे देहि नवद्वारे पुरे देहि नैव कुर्वन्न कारयन् नैव कुर्वन्न कारयन् हरि बोल हरे कृष्णा सरस्वती सुंदरम माताजी வாசிக்கிறீங்களா மாதாஜி ஆடியோ கேக்குறதா கேக்குறது மாதாஜி கேக்குறதா சரி சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்தே சுபஸ்தி அவ்யக்தவாரே புரீதேஹி குருவான் ஹரே மாதாஜி हरि बोल हरे कृष्णा थैंक यू माताजी கேக்குதா கேட்டுச்சு மாதாஜி தேங்க்யூ மாதாஜி நன்றி ஹரே கிருஷ்ணா சாந்தா மாதாஜி வாசிக்கிறீங்களா வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 13. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தி சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். மாதாஜி இது ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நம்ம மங்களாச்சரணம் சொல்லுவோமா எல்லாருமே? எஸ் மாதாஜி ஓம் ஞானதிக்ராந்தஸ்ய ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே அடுத்த குருவாச்சி. நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணாய பூதாய ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாதி. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीवासा गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे நமோ பகவதே வாசுதேவாய நமக. யாராவது இந்த 5.13ஓட இப்போ இது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? படிக்கிறவாமா படிங்க படிங்க படி படிங்க படிங்க. உடலை உடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் திறந்து விடும்போது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் ஒன்பது கதவுகளை கொண்ட நகரில் பௌதிக உலகில் இன்பமாக வசிக்கின்றான். இங்க ஹரே பகவான் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா 9 வாசல் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை சொல்றாரு. அதாவது பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம உடலை வந்து நம்ம சரீரத்தை வந்து 9 வாசல்கள் வாயில்கள் துவாரங்கள் இருக்கக்கூடிய நவதுவாரங்கள் நமக்கே தெரியும். 2 கண்ணு, 2 காது, 2 நாசி துவாரங்கள், வாய் போல உறுப்புகள் எல்லாமே நமக்கு 9 நவதுவாரங்கள் இருக்கு. இந்த நவதுவாரங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா 9 வாசல்களை கொண்ட ஒரு நகரம் தான் நம்மளோட பாடி, நம்மளோட உடல் வந்து அவர் பகவான் இதோட கம்பேர் பண்றாருன்னா 9 வாசல்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தோட தலைவர் யாருன்னா ஆத்மா. அந்த நகரத்துல வசிக்கக்கூடிய தலைவர் வந்து ஆத்மா. ஆனா இந்த ஆத்மா என்ன ஆடியோ வரல மியூட் ஆயிடுச்சு பாருங்க ஆடியோ வரல மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஆடியோ வரல ஆடியோ வருதா? வருது மாதாஜி. இப்ப வருது மாதாஜி இந்த ஆத்மன் பகவான் என்ன சொல்றாருன்னா நம்மளோட பாடிய வந்து 9 வாசல்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு கூட கம்பேர் ஆடியோ பண்றாரு. நல்லா வரல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சவுண்டே இல்ல. இல்ல ஓகே மாதாஜி. ஓகே கேக்குது மாதாஜி. கேக்குதா? கேக்குது. இந்த நம்மள வந்து பாடியை வந்து அவர் உடம்ப வந்து என்ன சொல்றாருன்னா 9 வாசல்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட ஒப்பிடுறாரு. அதாவது நம்ம வந்து ஒரு நகரம், அதுல இருக்கக்கூடிய அந்த நகரத்துல இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னா ஆத்மா.
ஆனா இந்த ஆத்மா என்ன நினைக்குதுன்னா, இந்த வாசல் கொண்ட நகரத்துல இருந்து நம்ம எல்லாமே அனுபவிக்கணும், நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அது நினைக்குது. ஆனா அந்த சரீரம் வந்து அந்த ஆத்மா நம்ம வந்து இந்த உடல், இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஸ்ரீகலா, இந்த உடல் நான் தான் எல்லாமே, நான் செய்யறது எல்லாமே நான் தான் செய்யறேன், எனக்கு வேற யாரும் இல்லை, என்னால செய்ய முடியுது அப்படின்னு வரும்போது நம்ம கண்டிப்பா பந்தப்பட்டுறோம். இப்ப நம்ம பிள்ளைக்கும் சரி, பகவான் வந்து ஒரு பிள்ளையை தந்திருக்கிறாரு, நம்ம அது ஒரு கருவி தான், நம்ம வளர்க்கணும், அவர் எப்படி பண்றாரோ அது போல அது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. இதே இது நான் தான் இந்த உடல், நான் தான் அவளை வளர்க்குறேன், ஏன்னா நான் வந்து அவளை ரொம்ப படிக்க வைக்கணும், பெரிய டாக்டர் ஆக்கணும், எனக்கு அது பெருமைன்னு நினைக்கும் போது அந்த உடம்பு வந்து நமக்கு பயன் இல்லாம ஆயிருது. இந்த உடல் வந்து நம்ம உடல் இல்லை, அதாவது பகவானால நமக்கு தரப்பட்ட ஒரு சரீரம். இந்த சரீரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இந்த சரீரத்தை வச்சு பகவானுக்கு தொண்டு செய்தோம்னா நம்மளால அந்த உடலோட உண்மையான பயனை நம்மளால அனுபவிக்க முடியும். அப்படி பண்றவங்கள, அதாவது கிருஷ்ணருக்கு சேவை செய்யறவங்கள, அந்த உண்மையான பயனை அடையிறவங்கள இங்க என்ன சொல்றாங்கன்னா சுகம் வசின்னு சொல்றாங்க. அதாவது உடல் மனம் புலன்கள் தான் செயல்படுது நம்ம உடம்புல இருந்து, ஆனா ஆத்மா வந்து அங்க சாட்சியா தான் இருக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா அந்த ஆத்மா வச்சு நம்ம என்ன செய்யணும்னா, நான் செய்கிறேன், நான் பண்ணினேன் அப்படி கர்த்தாவா நினைக்காம, பகவான் தான் இந்த சரீரத்தை தந்திருக்கிறாரு, அவர் தான் என்னது உரிமையாளர், என்னை பராமரிக்கிறவர், எல்லாருமே அவர் தான். அதனால நான் இந்த உடம்ப அவரோட இதுக்கு சேவை பண்ணணும். அப்ப இந்த உடல் வந்து எனக்கு அனுபவத்திற்கு கிடையாது, எனக்கு பகவானுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு நான் பயன்படுத்தணும். நான் வந்து என்னோட ஆன்மீக இயல்பையெல்லாம் மறந்து பௌதீக இயல்புல இருக்கும்போதுதான் பல கஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் நம்ம தற்காலிகமா அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு என்ன வரணும், பகவானோட சேவகன், அதாவது நித்தியமான சேவகன் என்கிற உணர்வுக்கு நம்ம வரணும். அதுக்கு இங்க ஒரு ஸ்டோரி, இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, அதனால நம்ம இதை முதல்ல பார்ப்போம். அதாவது புரஞ்சனன் ஒரு மகாராஜாவோட கதை. அதாவது புரஞ்சனன் ஒரு மகாராஜா இருக்கிறாரு, அவரோட பேர் வந்து புரஞ்சனனா இருந்தாலும் அந்த பேருக்கு மீனிங் என்னன்னா உடலுக்குள் இருந்து அனுபவிப்பவன். அவரோட ஆசை வந்து எப்பவுமே அவரோட உடலை வச்சு அவர் அனுபவிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். அப்போ அவருக்கு வந்து சந்தோஷமா எப்பவுமே சுகபோகமா வாழணும். அதுக்கு வேண்டி அவர் என்ன செய்யறாருன்னா, உலகம் எல்லாம் ஒரு இடத்த தேடுறாரு, அவருக்கு சந்தோஷம் தரும்படியா ஒரு இடத்துல இருக்கணும்னு அவர் உலகத்தை எல்லாம் சுத்தி சுத்தி வாராரு. அப்படி வரும்போது, அதாவது அவர் தேடுற இடத்துல எல்லாம் அவருக்கு என்ன இருக்கணும், சுகம் இருக்கணும், இன்பம் இருக்கணும், அழகு இருக்கணும், திருப்தி இருக்கணும், அதாவது உடலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே அவருக்கு இருக்கணும். அது மட்டும்தான் அவருக்கு எண்ணத்துல இருக்கு. அவருக்கு என்ன இல்லை, இந்த பகவான் தந்த சரீரம் வந்து நம்ம பகவானுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம் இல்லை. கடைசியில் அவர் என்ன செய்யறாருன்னா 9 வாசல்கள் கொண்ட ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நகரம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, அவர் எதிர்பார்க்கறது போலயே ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஏரிகள் தோட்டங்கள், அது பறவைகள் கொடிகள்னு தோரணங்கள் பெரிய பெரிய மாட மாளிகைகள்னு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9 வாசல்கள், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய 9 வாசல்களையும் 9 துவாரங்களை வச்சிருக்கக்கூடிய மனித உடலோட கம்பேர் பண்றாங்க. அதாவது 9 துவாரம் இருக்க மனுஷ உடலை வச்சு அதை கம்பேர் பண்றாங்க. அப்ப அவர் அந்த நகரத்தை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருது. உடனே அதை சுத்தி சுத்தி அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவங்க வந்து அவங்க தோழிகளோட இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன செய்யுது, அவளோட மேல ஆசை வருது. ஆசை வந்தோடனே அவள்கிட்ட போய் கேட்கிறாரு, நீ யாரு, நீ உன்னோட அப்பா யாரு, நீ இந்த நகரத்தை பாதுகாக்கிறவங்க யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்க எல்லாம் கேட்கிறாரு. ஆனா எல்லாத்துக்குமே அவ ஒரே ஒரு பதில தான் சொல்றா, என்னை யார் உருவாக்குனாங்கன்னே எனக்கு தெரியாது, ஆனா நான் இங்க வாழ்றேன், நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னை திருமணம் செய்து என்னோட இந்த நகரத்தை இங்க வாழலாம். அது வந்து இந்த பெண்ணை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்றோம்னா புத்தியோட கம்பேர் பண்றோம். முதல்ல நம்ம உடம்போட அந்த நகரத்தை கம்பேர் பண்ணணும். இந்த பெண்ணை வந்து புத்தியோட கம்பேர் பண்றோம். உடனே புரஞ்சனன் வந்து யாருன்னா ஒரு ஜீவாத்மா, நம்மளை போல உள்ள ஒரு ஜீவாத்மா. அவர் வந்து இப்ப என்ன செய்யறாரு, பௌதீக அந்த பொருளோட அவருக்கு ஒரு அட்டாச் வருது. தன்னை அடையாளப்படுத்திட்டு, உடலோட தன்னை அடையாளப்படுத்திட்டு அவள்கிட்ட ரொம்ப முழுமையான பற்றோட அவளை திருமணம் செய்து அவளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, கம்ப்ளீட்டா அவளோட கை பொம்மை ஆயாச்சு. அதாவது அவ சிரிச்சா அவர் சிரிப்பாரு, அவ அழுதா அவர் அழுவாரு, அவ கோவப்பட்டா அவர் கோவப்படுவாரு, அவரும் கோவப்படுவாரு, அவ ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டா அவரும் ஆசைப்படுவாரு, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து அவருக்கு வந்து அந்த தன்மை தன்னோட உடலை மட்டும் தான் தெரியுதே தவிர ஆன்மீக, தனக்குன்னு ஒரு ஆன்மீக அடையாளம், நம்ம வந்து பகவானோட பார்ட் அண்ட் பார்சல்னு உள்ளதை அவர் சுத்தமா மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு.
அப்படி வருஷங்கள் பல போயிட்டே இருக்கும்போது அடுத்து அவருக்கு குழந்தைகள் பிறக்குது. அதாவது 1100 மகன்கள், 110 மகள்கள்னு நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பேர குழந்தைகள் வராங்க. எல்லாருக்குமே இவரோட சொத்து, செல்வம், புகழ் எல்லாம் வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுமே என்ன செய்வோம், நம்மளோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளும் கஷ்டப்படுவோம். அதே போல இங்க ராஜா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்றோன்னு அவருக்கு ரொம்ப என்ன செய்யுது, சந்தோஷம் வருது. உடனே அவர் என்ன நினைக்கிறார், என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமா இருக்கு, நான் சக்சஸ்ஃபுல்லா என்னோட லைஃபை நடத்திட்டேன். நம்மளும் அப்படிதான் நினைப்போம். ஏதோ ஒன்று ஒரு வீடு வச்சுட்டோம்னா ஓ நம்ம சக்சஸ் நம்ம லைஃப்ல, இல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஓ நம்ம சக்சஸ் ஆயிட்டோம், நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டோமா ஓ நம்ம பெரிய டியூட்டியை பண்ணிட்டோம். அப்ப பகவானை நம்ம மறந்துடுறோம். பகவான் தான் இதை தந்தாரு, இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்ப நம்ம அந்த இடத்துல பகவானை கொண்டு வரணும். ஆனா நம்மளும் கொண்டு வர்றது இல்லை. அப்ப நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த ஆன்மீக வாழ்க்கையிலேயே அவருக்கு இல்லை. இப்படியே நாட்கள் பல போயிட்டே இருக்கு. எல்லாமே அவருக்கு ரொம்ப என்ன செய்தாரு, அவரோட உண்மையான வந்ததுக்கு அவருக்கு உடல் வந்து அந்த ஆத்மா சொல்ற அந்த எதுவுமே அவருக்கு தோணல. அவரோட உடலோட உண்மையான நோக்கமும் என்னன்னு அவருக்கு தெரியல. அப்படியே சந்தோஷமா அவர் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வயசாகுது, முதுமை வருது. நமக்கும் இப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம். இப்ப முன்னால ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப யோசிக்கும் போது தோணுது, ஐயோ இப்ப நமக்கு கால் வலி வந்தாச்சு, கை வலி வந்தாச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு கஷ்டங்கள் வருது. ஆனா அப்ப இதெல்லாம் நம்ம அனுபவிக்கல. நமக்கும் ஒரு நாள் முதுமை வரும் அப்படின்னு உள்ளதை நம்ம யோசிச்சு கூட நம்ம பார்க்கல. யாரையெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எவ்வளவு சந்தோஷம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா அனுபவிச்சுட்டு இருந்தோம். நானா இருந்தாலும் அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தோணுது, ஐயோ முதுமை வந்தாச்சு. முதுமை வந்த உடனே அந்த நகரங்களும் இப்ப மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல இருந்த இது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. உடலும் அவருக்கு பலவீனம் அடையுது. அவரோட புலன்கள் எல்லாமே சக்தியை இழக்குது. இப்ப கண் பார்வை குறைஞ்சிருக்கும், செவி கேட்காது, இப்படிப்பட்ட பார்வை புலன்களும் அவரோட சக்தியை இழந்தது. உடனே பயம் அவருக்கு கூடுது. அந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, அப்படி அந்த நாடு இப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கண்டிப்பா எதிரிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப சந்தவேகன்னு ஒரு எதிரி, ஒரு சக்தி வாய்ந்த எதிரி வந்து அந்த நகரத்தை வந்து தாக்குறான். அந்த சந்தவேகன் சொல்றத இங்க என்ன சொல்றோம்னா, காலத்தோட கம்பேர் பண்றோம், நம்ம டைமோட கம்பேர் பண்றோம். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கிறோம், அந்த காலத்தோட அதை கம்பேர் பண்றோம். அதாவது நமக்கே தெரியுது, ஒரு பகல் போகுது, ஒரு இரவு போகுது, ஒரு பகலும் இரவும் போக போக நம்மளோட ஆயுள் வந்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நமக்கே தெரியுது. கடைசியில அவர் என்ன செய்யறாருன்னா, அவரை தேடி மரணத்தோட தூதர்களும் வந்தாச்சு. மரணத்தோட தூதர்கள் வந்தாச்சு. அப்ப அவரை பார்த்த உடனே புரஞ்சனன் வந்து ரொம்ப பயப்படுறான். ஆனாலும் அவனுக்கு அறிவு வரல. அந்த இறக்கும் தருவாயில கூட ஒரு கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. அப்பவும் அவன் ஆத்மாவையும் யோசிக்கல. அவன் என்ன நினைக்கிறான்னா, தன்னோட ஒய்ஃபையே நினைச்சிட்டு இருக்கான். அப்ப என்ன நமக்கு நம்ம படிச்சிருக்கோம், இறுதியில் மரண தருவாயில நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை பகவான் நமக்கு கண்டிப்பா தருவாரு. அப்ப அடுத்த பிறவியில என்ன ஆகுதுன்னா, அவன் ஒரு பெண்ணாக பிறக்கிறான். அவன் வந்து எங்க இருக்கிறான்னா, விதர்ப்ப நாட்டுல உள்ள அரசகுமாரியா இருக்கிறான். அந்த புரஞ்சனன் வந்து ஒரு பொண்ணா பிறந்து, ஏன்னா மனைவியே நினைச்சிட்டு இருந்தான், ஒரு பெண்ணா பிறந்து அவன் என்ன செய்யறான், அந்த அரசகுமாரியை நினைச்சிட்டு இருக்கான். அவ வந்து என்ன செய்யறான்னா, மலையத்வஜன் என்னொரு அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணா இருந்து, இந்த புரஞ்சனன் பொண்ணா இருந்து மலையத்வஜன் என்னொரு அரசரை கல்யாணம் பண்ணிக்கிறான். அங்கேயும் அவன் என்ன செய்யறான்னா, ஒய்ஃபா இருந்து என்னெல்லாமோ ஹஸ்பண்டுக்கு செய்யணுமோ அதையெல்லாம் உண்மையா சேவகம் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயும் அந்த பிறவியிலையும் அவளுக்கு பகவானோட எண்ணம் வரல. அப்போ ஒரு நாள் அந்த அரசன் வந்து இறந்து போயிடுறாரு. அப்ப இவ ரொம்ப அட்டாச்சு, ஹஸ்பண்ட்கிட்ட ரொம்ப அட்டாச்சு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் இறந்த உடனே இவளுக்கு ரொம்ப துக்கம், பயங்கர துக்கம் வந்து அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில யோசிக்கிறான், நான் வந்து உடன்கட்டை ஏற போறேன், அதாவது நான் இனி இருந்து பிரயோஜனம் கிடையாது, நான் என்ன செய்யறேன்னா உடன்கட்டை ஏறிடணும்னு ஒரு முடிவுக்கு வர்றான். அப்ப என்ன நடக்குதுன்னா, இவ ஏறதுக்கு ரெடியா இருக்கும்போது, அந்த இதுக்க கூட விழுந்து இறக்குறதுக்கு ரெடியா இருக்கும்போது ஒரு மர்மமான ஒரு பிராமணர் வராரு. யாருமே பார்க்காத விதத்துல ஒரு பிராமணர் அங்க வராரு. வந்து அவளை ஸ்டாப் பண்றாரு, தடுத்து நிறுத்திட்டு கேட்கிறாரு, என் அன்பான தோழியே, நீ என்ன செய்ய போற, நீ அந்த இறந்த மனிதன் யாரு, நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன், இதெல்லாம் கேட்டோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போறா. அதாவது குழம்பிடுறா. அவ இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தா, என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, நான் வந்து அவளை நினைச்சு என்னால இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவளுக்கு அவர் வந்து இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்காரு, நீ யாரு, அவர் யாரு, உனக்கும் அவருக்கு என்ன ரிலேஷன் அப்படியெல்லாம் கேட்ட உடனே அவ வந்து குழம்பிடுறா. உடனே அவர் வந்து அந்த பிராமணர் வந்து ஒரு உண்மையை சொல்றாரு, அவளுக்கு வெளிப்படுத்துறாரு. அதாவது நீயும் நானும் வந்து, அது வந்து அந்த பொண்ணு வந்து புரஞ்சனன். அதாவது அந்த பிராமணர் சொல்றாரு, நீயும் நானும் ஒரு காலத்துல ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரெண்டா இருந்தோம். அதாவது ஒரு அழகான ஆன்மீக ஏரியில
வந்து 2 அன்னப்பறவைகளா இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்னா 2 அன்னப்பறவைகளா இருந்தோம். ஆனா நீ என்ன செய்துட்ட, நான் அங்கேயே அந்த ஆன்மீக உலகிலே இருந்தேன், நீ என்ன விட்டு பௌதீகமா பொருள் உலகத்தை அனுபவிக்க வந்துட்ட. அந்த பிராமணர் ஆக்சுவலா யாருன்னா பரமாத்மா. அப்ப இங்க நம்ம நகரத்தை உடலை பேசியாச்சு, காலத்தை பேசியாச்சு, புத்திய பேசியாச்சு. இப்ப பரமாத்மா வர்றாரு, நம்ம எல்லாருக்குள்ளாலையும் பரமாத்மா இருக்கிறாரு. அப்ப அவரு அந்த பரமாத்மா வந்து எல்லா பிறவிகள்லையுமே ஜீவனுக்கு கூடயே இருக்கக்கூடியவர், நம்ம எல்லாரு கூடயுமே எப்பவுமே இருந்து நம்மள சாட்சியா இருக்கக்கூடியவர் தான் அந்த பரமாத்மா. அப்ப அவர் வந்து அவள்கிட்ட சொல்றாரு, நீ இந்த உடல் கிடையாது, நீ ஆணோ பெண்ணோ கிடையாது, கணவனோ மனைவியோ கிடையாது, நீ ஒரு நித்தியமான ஆத்மா, அவ்வளவுதான். இப்படி ஆனா நீ என்ன செய்தாச்சு, இப்படி பொருள் மேல பற்றி இருந்ததுனால பல பிறவிகளா நீ உடல் அடையாளத்திலேயே இருந்து இந்த பொருளோட பற்றில நீ சிக்கி கொண்டு இருந்த புரஞ்சனன் இறுதியில கடைசியில என்ன செய்றான், அவருக்கு அந்த பேச்சை எல்லாம் கேட்டு ஆன்மீக ஞானத்துக்கு வரான். இப்ப அவர் இதையெல்லாம் சொல்லியாச்சு, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு ஆன்மீகத்துல இருந்தோம், ஆனா நீ இப்படி வந்ததுனாலதான் நீ இந்த கஷ்டம் எல்லாம் பெற்ற. ஆனா நீ ஆண் கிடையாது, நீ பெண் கிடையாது, நீ ஆன்மீகமா பார்த்தா நீ கணவனோ மனைவியோ கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே புருஷர் வந்து கிருஷ்ணா தான். இப்ப பரம புருஷர் வந்து கிருஷ்ணா தான். நம்ம வந்து அவரோட சேவகன், நம்ம அவரோட நித்திய ஆத்மா தான். அதனால இன்னும் சொல்லி அவர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா புரஞ்சனனுக்கு என்ன வருது, இப்ப பொண்ணா இருக்கிற புரஞ்சனனுக்கு ஆன்மீக ஞானத்து வருது. உடனே அவர் என்ன நினைக்கிறான்னு, இந்த ஆத்மா வந்து உடலுன்னு என்ன நகரத்துக்குள்ளதான் வாழுது. ஆனா நான் வந்து அறியாமையில தான் இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். இந்த நகரம் என்னோடது, இந்த உறவுகள் என்னோடது, இந்த அனுபவங்கள் எல்லாம் என்னோடதுன்னு நம்ம அனுபவிக்கிறோம். அந்த புரஞ்சனன் உடனே தனது வாழ்க்கையோட பெரும் பகுதியை அவன் என்ன செய்தாச்சு, பற்பல பிறவிகள்ல இந்த தற்காலிக உடல் நகரத்துல கழித்ததுனாலதான் அவன் இந்த பற்றினால மீண்டும் மீண்டும் அவனுக்கு பிறக்க வேண்டிய நிலை. அதாவது அவன் ஃபர்ஸ்ட்லேயே அவன் கிருஷ்ணாவை நினைச்சு, அதாவது நம்மளோட பரமாத்மா இருக்கிறாரு, ஆத்மா இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்ம அப்ப இந்த உடலை வச்சு நம்ம எதுவுமே அடையாளம் காணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவன் நல்லா இருந்திருப்பான். ஆனா இவன் வந்து ஒவ்வொரு பிறவி எடுக்க 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 அவனுக்கு வந்து பற்றுகளும் குறையல, உடலுங்க அடையாளமும் குறையல, அகங்காரமும் குறையல. அதனால அவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு பிறக்க வேண்டிய நிலை வருது. ஆனா கிருஷ்ணா கடைசியில் அவனை கைவிடல. கடைசியில் அவருக்கு அவர் என்ன சொல்றாரு, பல பிறவிகள்ல அவனோட இப்ப நம்மள்ட்ட இருக்கிறாரு, பல பிறவிகள்ல அவனோட இருந்து 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 இறுதியில அவனை ஒரு ஆன்மீக உண்மையை அவனுக்கு கொண்டு வர்ற நோக்கி திரும்புற வரை அவர் பொறுமையா காத்திருக்கிறாரு. அதே போல நம்மளும் பற்பல பிறவிகள் எடுத்திருப்போம், நம்ம கூட அவர் இருந்து 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 வந்து கடைசியில இப்ப நமக்கு கொஞ்சமா என்ன செய்ய தர்றாரு, குரு வழியாட்டு ஆன்மீக ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வருது, அப்ப கண்டிப்பா நமக்கும் அவர் என்ன செய்வாரு, ஒரு ஆன்மீக ஞானம், இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கும் ஒரு ஆன்மீக ஞானத்தை அவர் தந்து நம்மளையும் அவர்கிட்ட கூட்டிட்டு போவாரு என்கிற நம்பிக்கை. ஆனா புரஞ்சனன் இவ்வளவெல்லாம் பண்ணின பிறகும் அவரு கூடவே காத்திருந்து 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 கடைசியில அவருக்கு பிராமணனா வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. அப்போ நம்ம எவ்வளவு காலம் இந்த உடல் உணர்வுல மூழ்கி இருந்தாலும் பரமாத்மாவாக இருக்கிற கிருஷ்ணர் வந்து எப்போதும் நமக்கு வந்து எப்ப இவங்களுக்கு நினைவு கொடுக்கலாம், எந்த இடத்துல போய் இவங்களுக்கு நம்ம நினைவு ஊட்டலான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பகவத்கீதை வந்து ஒரு வெறும் புஸ்தகமும் கிடையாது, வெறும் தத்துவமும் கிடையாது. இந்த தற்காலிகமா இந்த உடல் நகரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்பத்தை தேடக்கூடிய ஒவ்வொரு பந்தப்பட்ட ஜீவனுக்கு கதை தான் இது. அதாவது நம்ம எல்லாரையுமே அவருக்கு என்ன ஆசை இருக்குன்னா, அவரோட உலகத்துக்கு கூட்டிட்டு போனோம். எந்த அப்பா அம்மாவுக்கும் தன்னோட பிள்ளைகள் கஷ்டப்படணும்னு தோணாது. சில நேரம் பிள்ளைகள் வந்து பிடிவாதம் பிடிக்கும், அப்ப செய்வாங்க. செய்துட்டு என்ன நினைப்பாங்க, நீ முதல்ல கஷ்டப்படு, அதுக்கப்புறம் நான் உன்னை சரியாக்கிக்கிறேன். அதே போல நம்ம ஆசைகள் நிறைய இருந்து இருந்து நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம். அவரும் உள்ள இருந்து பார்த்து 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 வெயிட் பண்ணி கடைசியில நமக்கு அந்த என்ன செய்யறாரு, நம்மளுக்கு அந்த கிருஷ்ணா உணர்வு, அந்த ஆன்மீக உணர்வுக்கு நம்மளை கொண்டு வாராரு. அப்ப கடைசியில நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த ஜீவன் வந்து பந்தப்பட்டு இருந்தாலும் அவர் பொறுமையா இருக்கிறாரு, இருந்து நம்மளை அந்த மீண்டும் கிருஷ்ணரை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இந்த 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய இந்த உடல்ல இந்த 9 துவாரங்கள் வழியா பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. அதாவது இன்பமும் கிடைக்கும், துன்பமும் கிடைக்கும். நிறைய துன்பங்கள் தான் வருது இந்த துவாரங்கள் வழியா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உடல் வந்து நான் உடல் இல்லை, நான் வந்து யாருதான் பகவானோட ஒரு பார்ட் அண்ட் பார்சல், அதாவது ஒரு சின்ன பகுதி, பின்ன பகுதி. அதனால நான் இப்ப எங்க அப்பாவுக்கு நான் வந்து அப்பாவோட பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன செய்வேன், சேவை பண்ணுவேன். அப்ப அதை விட ஒரு பெரிய அப்பா, அதாவது ஒரு பரம புருஷன், நமக்கு முழுமுதற் கடவுளே நமக்கு அப்பாவா இருக்கும்போது நம்ம பௌதீகமா இவ்வளவு செய்யும் போது நம்ம ஆன்மீகமா அவருக்கு எவ்வளவு செய்யணும்.
அவர் நம்மள ஒரு நிரந்தரமான சந்தோஷத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நித்தியமான ஆனந்தத்தை நமக்கு தர்றதுக்கு வேண்டி காத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைக்கணும்னா, நான் கிடையாது, நான் இந்த உடல் கிடையாது, அந்த அகங்காரம் நமக்கு வரக்கூடாது. நான் இந்த உடல் இல்லை, நான் பகவானோட சேவகன். அதனால டெய்லி நித்தியா பகவானுக்கு நினைச்சியணும், அவரை எப்படி திருப்திப்படுத்தணுமோ அந்த விதத்துல நான் ஹரிநாம ஜபம் பண்ணணும். அவருக்கு சமைச்சு அவருக்கு தேவை இது பண்ணி அதுக்குன்னு நம்ம அவ்வளோத்தையும் கொடுக்க சொல்லலை. நம்ம அவரையே எல்லா இடங்கள்லையும் நினைச்சு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நித்திய ஆனந்தத்தோட மீண்டும் ஒரு பிறப்பு இல்லாத ஒரு உலகத்துக்கு நம்மளால திரும்பி போக முடியும். யாருக்குமே திரும்ப இந்த உலகத்துல வந்து பிறக்கணும் என்கிற ஆசை யாருக்குமே இருக்காது. யாருக்காவது இருக்கா இந்த ஆசைகள்? இங்க திரும்ப வந்து ஒருக்க பிறக்கணும்னு உள்ள ஆசைகள் நம்ம யாருக்காவது இருக்கா? யாருக்குமே இல்ல மாதாஜி. எப்படிடா கடப்போம், எப்படிடா இந்த உலகத்தை பிறந்து உழன்று தெரிஞ்சு எதுக்கு இந்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் சின்ன சைஸ் வேலை இருந்த விட இப்ப வர 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 நமக்கு கஷ்டங்கள் கூடுதே தவிர பகவானை எந்த நமக்கு உனக்கிட்ட கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அறிவை மட்டும் எனக்கு தந்து என்ன உன்னோட கொண்டு போகணும் அப்படின்னு உள்ளதுக்கு வேண்டி நம்மளோட மூத்த வைஷ்ணவர்கள் குரு இவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு என்ன வழியோ அதை செய்து நம்ம என்ன செய்திருவோம் பகவானை அடைகிறதுக்கு. ஏன்னா புரஞ்சனன் இவ்வளவு பண்ணின பிறகும் கூட பகவான் அவரை கைவிடலை. அப்ப கண்டிப்பா அவர் நம்மளையும் கைவிட மாட்டாரு என்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன செய்வோம் பண்ணுவோம். இந்த நவதாரங்கள் வழி வரக்கூடிய சந்தோஷம் நமக்கு வேண்டாம், துன்பங்கள் தான் அதிகமா வருது. அதனால இந்த சந்தோஷங்கள் நமக்கு வேண்டாம். அதனால பகவானையும் நினைச்சு நம்ம என்ன செய்வோம் இது பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு உடலை வச்சு ஒரு நகரத்தை கம்பேர் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி தெளிவா இருந்துச்சு மாதாஜி. அந்த புத்தி வந்து பெண்ணு அந்த பெண்ணு தான் வேணும்னா என்னோட வந்து வாழ்ந்துக்கும் சொல்லுவாங்க. நம்ம கேட்கல அவ்வளவுதான். அந்த பொண்ணு பேர் சொன்னீங்களா, அது என்ன சொல்லுங்களேன்? அந்த யாரு மாதாஜி? அந்த அவரோட அந்த கல்யாணம் பண்ண ஒய்ஃபா? இல்ல மாதாஜி, புரஞ்சனன் பொண்ணா வர்றாங்கல்ல, அந்த பொண்ணு பேரு. புரஞ்சனன் வந்து பொண்ணா வரும்போது அவங்க வந்து ஒரு பெண்ணா வர்றாங்க. அது வந்து அவங்க வந்து விதர்ப்ப நாட்டுல வந்து அரசகுமாரியா இருக்கிறாங்க. பேரு ஒண்ணும் கொடுக்கல. ஓகே மாதாஜி. அவளோட ஹஸ்பண்ட் பேர் கொடுத்திருக்கு மலையச்சுவன். அது தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. விதர்ப்ப நாட்டோட அரசகுமாரியா இருந்து என்ன பண்றாங்க, அதுல பெற்று வைக்கிறாங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். சொல்லுங்க. கதையெல்லாம் எதுல இருந்து எடுத்தீங்க? இந்த கதையெல்லாம் எந்த புக்ல இருந்து எடுத்தீங்க? ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. எப்படியாவது கிடைக்கும் பிரபு. எங்கேயாவது யார்ட்டையா கேட்பேன். என்னதாவது எங்களுக்கு புடிச்சுதா பிரபு? உங்களுக்கு புடிச்சுதா? ரெஃபரன்ஸ் அண்டர் நோட் ரெஃபரன்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. எங்கேயாவது யார்ட்டையா கேட்கறது, நம்மளோட சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்பேன். கதையெல்லாம் இருக்கு, அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். எந்த புக்ல இருந்து, எந்த வால்யூம். பாகவத்துல இருக்குல்ல மாதாஜி, கதைக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம்ல. இந்த புக்ல இந்த வால்யூம்ல இத்தனை குருகிட்ட கேட்போம், அல்லது ஏதாவது லெக்சர் கேட்போம், அல்லது தருமாதாஜி கேட்போம். வாய்ஸ் கட் ஆகுது மேடம், வாய்ஸ் கட் ஆகுது. வாய்ஸ் சவுண்ட் பாருங்க. ஆடியோ. ஹரே கிருஷ்ணா. ஆடியோ ஒன்னு சேவ் பண்ணுங்க. ஆடியோ கேட்கல. பிரபஞ்சனம் பயக்கம் இருக்குல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. பாகவதம்ல வந்துட்டு 4வது காண்டத்துல ஸ்கந்தத்துல 25வது அத்தியாயத்துல இருந்து இருக்கு புரஞ்சனாரோட கதை. பாகவத புராணத்துல டிஃபரன்ஸ் கொடுக்கலாம்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. 4:25 4வது ஸ்கந்தத்துல 25வது அத்தியாயம். ஆமா பிரபு. 4th cantoல. ஓகே, அதுல எத்தனாவது? 4வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயத்துல வருது இல்லையா? பாப்போம், நான் படிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சரி ஹரே பிரபு. ஓகே ஓகே. மேக்ஸிமம் பாகவத புராணங்கள் தான் நிறைய இருக்கும் பிரபு. இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் ஒன்னு கொடுக்கலாம். கொடுக்குறோம் பிரபு, கொடுக்குறோம். சரி, இனிமேல் அதை நோட் பண்ணிடுங்க. ஓகே இனி வரும்போது அந்த மாதிரி நோட் பண்ணி கொடுங்க. ஓகே பிரபு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நீங்கள் பெற்ற இன்பம் நாங்களும் பெற வேண்டும். கண்டிப்பா பிரபு, கண்டிப்பா. அதுக்கு தானே நமக்கு இந்த கிளாஸே நம்ம படிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து.
நீங்க ரேண்டமா ஒரு கதையை சொல்லாம இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இதை நோட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த தடவை நான் அதை பார்த்துக்கிடுவேன். ஓகே பிரபு, ஓகே. இதுவரை யாரும் கேட்கறதுனால நாங்க இதை யோசிக்கல. நாங்க கண்டிப்பா பண்றோம் பிரபு, கண்டிப்பா பண்றோம். யாரும் கேட்காதனாலதான் மாதாஜி நான் நீங்க கேட்டேன். டீச்சரா மாதாஜி? ஆமா மாதாஜி மாதாஜி, கோச்சுக்காதீங்க. டீச்சர் அதான் தான், மாதாஜி. டீச்சர் தான் இருந்து எல்லாம் முடிச்சாச்சு மாதாஜி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே ரிசைன் பண்ணியாச்சு. ஓகே மாதாஜி. அதான் ஒவ்வொரு பாயிண்ட் தெளிவா சொல்ற மாதிரி சொல்றீங்க மாதாஜி, ஆணி அரைஞ்ச மாதிரி. இது ஹரிகீர்த்தன் பிரபு வந்து ஹரிகீர்த்தன் பிரபு தந்த ஒரு சேவை மாதாஜி. அவங்க தான் என்ன ரொம்ப இது பண்ணி இதுல கொண்டு வந்தாரு. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் மாதாஜி, உங்களோட speech ரொம்ப பிடிக்கும்னு. மாதாஜி ஹரிகீர்த்தன் பிரபு எனக்கு ஒரு ஜெபமாலையை வாங்கி தந்து என்ன தினம் காலையில 8 ரவுண்டு மினிமம் அதை முடிச்சுட்டு தான் நான் வெளியில வரேன். அப்படி ஒரு கம்பல்ஷன்ல நான் வந்துட்டேன். ஐயோ அவர் வாங்கி தந்தாரு, அந்த யோமாலையை நம்ம சும்மா தொங்க விடக்கூடாதுன்னு டெய்லி 8 ரவுண்டு கண்டிப்பா நடக்குது. அந்த புண்ணியம் பூரா ரீகேப் பண்ணலாமா? தகவலும் அவருக்கு போயிது. இதையும் சேர்த்து விட்டுருங்க. ஓகே பிரபு. சாம்பார்ல வெங்காயம் தகவல் போய் ஓகே மாதாஜி. ரீகேப் பண்ணலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி, ரீகேப் போகலாம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வனஜா மாதாஜி ரீகேப் பண்ண போறாங்க. சசிரேகா மாதாஜி சொன்னது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ணா வனஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரீகேப், நமது சரீரத்துல வந்து நவத்வாரங்களையும் 9 வாசல்களை கொண்ட நகரமா சொல்லியிருக்கீங்க. நகரத்தோட தலைவர் நம்மளோட ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆத்மா வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு அதுக்கான விஷயங்களை தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆத்மாவை சாட்சியா வச்சுட்டு கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செய்யறதுல கவனமா இருந்து நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஆன்மீகத்தை போய் நம்ம அடைய முடியும் அப்படின்ற கருத்தாவும் நான் எடுத்துட்டு அதை நான் சொல்றேன். அப்புறம் துரஞ்சனன்ற மகாராஜாவோட கதையை சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து உடல் அளவுல அந்த பௌதிக வாழ்க்கைய ஈடுபட்டு அவர் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமா கடைசியா அவருக்கு ஆன்மீகத்துக்கு நான் நோக்கி போகணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் ஆசைப்படும் பொழுது இறக்குற தருவாயில அவர் ஆசைப்பட்டதுனால அதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிற இடத்துல அவரோட மனைவி மேல ஆசைப்பட்டதுனால அவருக்கு திரும்ப ஒரு பிறப்பு வந்துச்சு. அந்த பிறப்புல பரமாத்மா வந்து பிராமணரா வந்து அவருக்கான அறிவுரைகளை சொல்லி நாம இந்த மாதிரி ஆசைப்பட்டு பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னாலே நித்திய ஆத்மா அப்படின்றதையும் அவர் புணர வைக்கிறாரு. ஆன்மீகத்துல வந்து ஞானம் வர்றதுக்கு படிப்படியா ஒரு பொழுதும் ஒரு நிமிடமும் நாம அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம மனசார உள்நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற கருத்தாவும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது புத்தகமோ தத்துவமோ இல்லைன்னு மாதாஜி சொன்னாங்க. இதை பந்தப்படுத்தி நாம தான் கிருஷ்ணரோட பந்தப்படுத்தி நாம ஆன்மீகத்தை நோக்கி நிறைய நல்லது செய்யணும், நிறைய சேவைகளை செய்யணும்ன்றதாவும் நான் எடுத்துக்கிட்டேன். கடைசியா வந்து நவத்வாரங்கள் அப்படின்றது நம்ம உடல்ல தான் இருக்கு. அதுல இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டா எல்லாத்தையும் கடந்துடலாம் அப்படின்ற விஷயமாவும் மாதாஜி சொன்னாங்க. தேங்க்யூ மாதாஜி. சூப்பர். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் பா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லியிருந்தீங்க. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் இன்னைக்கு ஆட் பண்ணணும்னு இருக்கா? இல்ல நம்ம வான்ஷா கல்பே போயிடலாம். ஓகே மாதாஜி, நம்ம வான்ஷா கல்பே சொல்லிடலாமா? மாதாஜி ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வான்ஷா கல்பே கேக்குதா? கேக்குது பிரபுஜி? கேக்குது மாதாஜி. ஓகே. இல்ல யாராவது சொல்ல வந்தாங்க. ஓகே வான்ஷா கல்பே சொல்லல. ஸ்ரீகலா மாதாஜி.
ஓகே ஓகே வாஞ்ச கல்ப தருப்பிய திருபாதிந்துப்பிய अनंत कोटि वैष्णव की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे। हरे हरे बोल। हरे